எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வீடியோ வந்து எப்படி ஆட் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நான் எப்பவும் போல ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள ஒரு வீடியோ வந்து வச்சிருக்கேன், bg.mb4 அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பெக்சல்ஸ் அப்படின்னு சொல்ற வெப்சைட்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டரை வந்து நான் விசுவல் ஸ்டுடியோக்குள்ள போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபைல் தேவை. ஒன்று வந்து HTML ஃபைல். ஸோ அதுக்கு வந்து index.html அப்படின்னு சொல்லி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டைல் ஃபைல் தேவை. ஸோ அதுக்காக style.css அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ index.html போய் எக்ஸ்க்ளமேட்டரி அமைக்கி என்ட்ரை தட்டினோம்னா எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள டேக்ஸ் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நான் அதில் டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இது வந்து டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபோல்டரில் போயிட்டு இது வரைக்கும் அந்த ஃபைலு அதை நான் ரைட் கிளிக் பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் போய் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும்தான் தெரியுது. நெக்ஸ்ட் நம்ம அந்த லிங்க் பண்ணலாம் அந்த ஸ்டைல் ஃபைலை. ஸோ அதுக்காக லிங்க் டேக் வந்து போட்டு ரிலேட்டட் டு ஸ்டைல் சீட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட லிங்க் வந்து href அப்படிங்கிற ஆட்ரிபியூட்குள்ளே போடுறேன். style.css அப்படின்னு சொல்லி போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ஃபைல் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் வந்து சேவ் ஆயிடுச்சு அந்த ஃபைல் நேமோட. நெக்ஸ்ட் பாடிக்குள்ளே தான் நம்ம எல்லா கண்டென்ட்டும் போட போகிறோம். ஸோ அதுக்குள்ளே போய் ஒரு டிவிஷன் பிரித்து அதோட கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன், அப்புறம் ஒரு பேராகிராஃப் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இது வரைக்கும் இந்த வீடியோ bg.mb4 அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த நேம் வந்து போட்டுக்கிறேன், bg.mb4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக்காக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ வந்து எனக்கு வந்து என்ன சொல்ல ப்ளே ஆகலை. ஸோ அதுக்காக 2-3 கண்ட்ரோல்ஸ் இருக்குது, நம்ம இஷ்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதை நான் போட்டாலுமே வரல. ஸோ அதனால் மியூட்டடுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓடும். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த வீடியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் ஒருக்கா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஒருக்கா மட்டும்தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. ஸோ கண்டினியூஸாக எனக்கு வந்து வரணும். அதுக்காக லூப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். லூப்புன்னு போட்டேன்னா அந்த வீடியோ வந்து மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஸோ அவ்வளோதான். இப்போது ஸ்டைலிங் பார்க்கலாம், ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக உள்ள மார்ஜின் பேடிங் எது வேணும் அப்படிங்கிறக்காக ஸ்டார் டேக்குள்ளே போயிட்டு மார்ஜின் 0, பேடிங் 0, அப்புறம் பாக்ஸ் சைஸிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதுதான் பேசிக்ஸ் டிஃபால்ட்டாக உள்ள ஸ்டைலுக்காக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேப் எதுவுமே இல்லை அந்த சைடில் உள்ளது. அதுக்கு தான் அந்த மார்ஜின் பேடிங் எல்லாமே 0ன்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த கண்டெய்னருக்கு வந்து ஸ்டைல் பார்க்கலாம். ஸோ இது இருக்குது அந்த கண்டெய்னர். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டைலிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் வந்து கொடுத்துக்கிறேன் கண்டெய்னருக்கு. வித் வந்து எனக்கு ஃபுல் வித் வேணும், அதனால் 100%ன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஹைட்டு கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து எனக்கு கொஞ்சம் மட்டும் போதும், ஒரு 350 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்புறம் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும், ஆனால் அது வந்து வீடியோவுக்கு பின்னாடி இருக்குது. நெக்ஸ்ட் பொசிஷன் வந்து அப்சல்யூட்டும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் சென்டராக கொண்டு வர போகிறேன். அந்த பாக்ஸ் மாதிரி தான் நான் கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். ஸோ லெஃப்ட் வந்து 50%, டாப் வந்து 50%. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டராக கொண்டு வரதுக்காண்ட யூஸ் பண்ணுறது தான் இது பொசிஷன் அப்சல்யூட். லெஃப்ட் 50, டாப் 50, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்லேட் -50%, -50% அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டெய்னர் வந்து சென்டரில் வந்துடும். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியலை. ஏன்னா அந்த வீடியோ வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோவோட சைஸை வந்து நான் கம்மி பண்ணேன்னா அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோவோட வித்து வந்து எனக்கு ஃபுல் வித் வேணும், அதனால் 100%. அதாவது இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் அந்த வீடியோ போடுறேன், அதனால் எனக்கு வித்தும் ஃபுல்லாக வேணும், ஹைட்டும் ஃபுல்லாக வேணும். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ளே அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை ஆயிடுச்சு. வித்து 100ல், ஹைட்டு 100ல் வந்து ஆக்குப்பை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர் அப்படின்னு சொல்லி நானாக சும்மா எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இங்கே தெரியுது. இதை நான் வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வரணும்.
அதனால் அந்த பேராகிராஃபுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ பேராகிராஃபை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கு வித்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபுல் வித்து எனக்கு வேணும். அதே மாதிரி ஹைட்டும் ஃபுல் ஹைட் வேணும். அப்போ தான் அந்த கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகும். ஸோ இப்போது அதோட பொசிஷன் வந்து நம்ம அங்கே கொண்டு போகலாம். ஸோ பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து சென்டராக வந்துடும். பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துருச்சு. இப்போது நான் அதை வந்து மேலே கொண்டு போகணும். ஸோ அதுக்காக பொசிஷன் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் டாப் வந்து 0, லெஃப்ட் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு மேலே போயிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேலே வந்துருச்சு. இது ஏன் சென்டரில் வந்துச்சுன்னா நான் வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தனால எனக்கு சென்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சென்டராக கொண்டு வரணும் அந்த டெக்ஸ்ட்டை. ஸோ லைன் ஹைட்டுன்னு கொடுத்துக்கிறேன். லைன் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 பிக்சல். பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படி கொடுத்துருக்கேன்னா கண்டெய்னரோட ஹைட் வந்து 350 பிக்சல். அதனோட லைன் ஹைட்டும் 350 பிக்சல் வச்சுன்னா கரெக்டாக எனக்கு வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியுது அதை ட்ராக் பண்ணும் போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்படி ஹேஷ் சிம்பிளில் போட்டுக்கலாம், ஹெக்ஸாடெசிமலில் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட்னு நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ வந்து மறைஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால் கண்டெய்னர் ஃபுல்லாகவே நான் வந்து பேக்ரவுண்டாக மறைச்சிட்டேன். அந்த பேராகிராஃப் வந்து ஃபுல்லாகவே ஆக்குப்பை ஆயிடுச்சு கண்டெய்னரை. அதனால் பேக்ரவுண்ட் கொடுத்தோடனே மறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஸோ 15 REMன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸை வேணாலும் கூட்டினா கூட்டிக்கலாம். ஸோ நான் சான்ஸ் செரிஃபும் கொடுத்தோடனே ஒரு வித்தியாசமாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக மிக்ஸ் பிளண்ட் மோடுன்னு இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீனுன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து அப்படியே தீ எறித மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியுது. நான் ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஓடுது. இப்போ நான் அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணேன்னா வீடியோ வந்து தெரியுது. பட் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிட்டு ஹோவர் பண்ணாதான் அந்த இது வந்து டெக்ஸ்ட் தெரியுது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வச்சு தான் அந்த வீடியோ வந்து மறைச்சிருக்கேன். ஸோ சிம்பிள் இதுதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறேன், ஃபாண்ட் வெயிட்டு போல்டர் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன வீடியோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.